Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. இன்னைக்கு Momlicious Recipeல நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃப்ளஃபியான வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி மார்பிள் பட்டர் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர் கேக் செய்கிறதுக்கு முதல்ல 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர். அதை இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் பட்டரை சாஃப்டன் ஆக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 180 கிராம் அளவு சீனி நான் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் சீனியையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி பட்டரோடு சேர்ந்து அது நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும். அது வரைக்கும் அந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டர் கேக்குக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த பட்டரை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நல்லா பட்டரை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் சுகர் மிக்சர் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணியாச்சு. அடுத்தது 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் ஒன்றா சேர்க்காம ஒரு முட்டையாக சேர்த்து ஒரு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2வது முட்டையை சேருங்க. இதே மாதிரி 4 முட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெண்ணிலா சேர்க்குறேன். இன்றைக்கி நான் வெண்ணிலா பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெண்ணிலா எல்லா பக்கமும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்சரை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் கேக்குக்கு பட்டர் மிக்சர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது 290 கிராம் அளவு மைதா மாவை சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் 60 ml அளவுக்கு, அதாவது அரை கப் அளவு கண்டென்ஸ் மில்கில் 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது, பட்டர் மிக்சர் ரெடியாக இருக்குது. அது கூட சேர்க்குறதுக்கு கண்டென்ஸ் மில்க் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மிக்சரை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போது 2 கரண்டி அளவு நம்ம சலித்து வச்சுருந்த மைதா மாவை அது உள்ளே சேர்த்து 2 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கண்டென்ஸ் மில்கை 2 ஸ்பூன் சேர்த்து அதுக்கப்புறம் 2 நிமிஷம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். திரும்பவும் அந்த மாதிரி எல்லா மாவையும் 2 கரண்டியாக சேர்த்து 2 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறமா 2 கரண்டி கண்டென்ஸ் மில்க் சேர்த்து இதே மாதிரி மாற்றி மாற்றி 2யும் சேர்த்து 2 நிமிஷம் பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பீட்டரை மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாவு அதுக்கப்புறம் பாலை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த ப்ராசஸ். இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியான சூப்பரான பட்டர் கேக் மாவு ரெடி. சூப்பராக பட்டர் கேக் மாவு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு சாக்லேட் மார்பிள் எஃபெக்ட் வேணான்னா இதை இப்படியே நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் மார்பிள் எஃபெக்ட் செய்கிறதுக்காக கால்வாசி அளவு மாவை தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். அந்த மாவு கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பிரித்து வச்சுருக்க மாவில் நம்ம கலந்துக்கலாம்.
கொக்கோ பவுடர் மிக்சரை சேர்த்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலாவோ வச்சு இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னாக்கா நம்மளுக்கு சாக்லேட் பேட்டர் அதுக்கப்புறம் ஒயிட் பேட்டர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 மெஷரிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒன்று 1/2 கப், இன்னொன்று வந்து 1/4 கப். ரெண்டுலேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1/2 கப்பால் ஒயிட் பேட்டரை ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறமா 1/4 கப்பால் அந்த ஒயிட் பேட்டர் மேலே சாக்லேட் பேட்டரை போடுறேன். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக எல்லா மாவையும் ஒயிட் பேட்டர் அதுக்கப்புறம் சாக்லேட் பேட்டர் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இப்போ எல்லா மாவையும் பேக்கிங் ட்ரேயில் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டூத்பிக்கை எடுத்து இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா சுற்றி கோடு வரைஞ்சாச்சு. இப்போ ஒரு 8 to 10 தடவை இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயை நல்லா தட்டி விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் அவனை ஆன் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக்கை உள்ளே வச்சு 1 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அதை ஆற விட்டு கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஃப்ளஃபியான பட்டர் கேக் ரெடி. இந்த கேக்குக்கு நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான பட்டர் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மாம்லிஷியஸ் ரெசிபி.